ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 7 × 3 = 21. 7 3 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. இஆர்சி கொஷின்ஸ், அதே மாதிரி அந்த டயக்ராமெட்டிக் கொஷின்ஸு, டைலாக் ரைட்டிங் அந்த மாதிரி. ஸோ இந்த 7 3 மார்க்குமே அட்டன் பண்ணி ஸோ 21 மார்க் ஃபுல்லாக எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களால் 21 வாங்க முடியலை அப்படின்னாலும் டெஃபினெட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயம் ஒரு 15+ மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டாவே போதும். 15+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கான சம் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இஆர்சி நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்போ நான் காமிக்கிறவங்ககிட்ட ஒவ்வொரு பேஜஸ்மே இதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், ஓகேங்களா? ஆல்ரெடி போகிற பேராகிராஃப்லாம் படிச்சிருப்பீங்க, கொஷின் ஆன்சர்லாம் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த செக்ஷனில் நிறைய பேருக்கு மார்க் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தட் இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? க்ளூ வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம், கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பாண்ட் ஸ்பெக்டேட்டர், லைன் ரிட்டன் இன் இயர்லி ஸ்ப்ரிங், மெக்காவிட்டி, எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி பீக், த ஹாலோ க்ரௌன். இந்த 6 போயத்தோட க்ளூ வேர்ட்ஸ் இதுதான். இந்த க்ளூ வேர்ட்ஸ் இதில் உள்ள க்ளூவர்ஸ் வந்தாவே அது ஒன்ஸ் அப்பான் எ டைம் தான். அதே மாதிரி இந்த க்ளூவர்ஸ் வந்தாவே அதுதான். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே போயத்தையும் அந்த ஆத்தர் நேமே எழுதிடலாம். ஒன்ஸ் நீங்கள் போயம் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், ஆத்தர் நேம் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், 2 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. 6 போயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே இருக்குது. நீங்கள் போயம் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போயட் எழுதிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிருங்க. மேக்ஸிமம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. இஃப் இன்கேஸ் கொடுக்கல அப்படி மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க் அப்படிங்கிறனால திஸ் இஸ் இனோ ஃபார் தட், ஓகேங்களா? ஸோ கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி, இதை நல்லா பார்த்துக்கோங்க. தென் ப்ரோஸோட ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ், இது ஒரு 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 மார்க் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டேன். நிறைய பேர் அதில் ஆன்சர் சின்னதாக இருக்க மாதிரி, கொஷின்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக இதில் பாருங்கள், த பார்ட் ஷீட் ஆஃப் யூ லேடி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த குயின் ஆஃப் பாக்ஸிங். ஸோ அதே மாதிரி எல்லா யூனிட்லேயுமே கொஷின்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எக்ஸ்டெண்ட் த கான்வர்சேஷன் டைலாக். ப்ரோஸை பொறுத்தவரை நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் உங்களுக்கு சப்போஸ் இப்போ ஒரு கொஷின் தெரில ஆன்சர், ஆனால் அது தெரியுது உங்களுக்கு இந்த லெசன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லெசன் வச்சுக்கோங்க, த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட்டு, இல்லை த பார்ட்ரேட் ஆஃப் லேடி, இல்லை த குயின் ஆஃப் பாக்ஸிங். அந்த மாதிரி இந்த லெசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கான ஆன்சர் தெரில அப்படின்னா அந்த லெசனில் பேராகிராஃப் படிச்சிருப்பீங்களே, ஸோ அதில் அந்த லெசனோட கதை உங்களுக்கு தெரியுமில்ல, ஸோ அதை ஓரலாக எழுதி வச்சுருங்க. ஃபுல்லாகவே தப்பாக இருந்தாலுமே 1 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாமே தப்பாகவே நீங்கள் எழுதினாலும் 1 மார்க் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக ரைட்டாக எழுதுனீங்கன்னா 3 மார்க்கு, இல்லை ரைட்டாக எழுதிருக்கீங்க பட் ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு 2 மார்க்கு, இல்லை நீங்கள் ஏதோ எழுதிருக்கீங்க அதுக்கு ரெலவெண்ட்டாக பாருங்கள், அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக ஏதோ எழுதிருக்கீங்க பட் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைலாக் ரைட்டிங் மேக்ஸிமம் ஃப்ரெண்டுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியும், உங்கள் புது ஃப்ரெண்டு இல்லை உங்கள் பழைய ஃப்ரெண்டு, அதாவது உங்கள் இப்போ புதுசாக யாரோ ஃப்ரெண்டு பார்க்குறீங்க, ஐ மீன் இப்போ ஒரு புது ஸ்கூல் போகிறீங்க, ஸோ அப்போ உங்களுக்கு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டோரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் பேசிக்கிற மாதிரி ஒரு டைலாக் கேட்பாங்க. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல சர்ப்ரைஸாக பார்க்குறீங்க, ஸோ அப்போ என்ன பேசிக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி நிறையா இது கேட்பாங்க. இல்லை நீங்களும் உங்கள் மதரும் என்ன பேசிக்கிறீங்க, இல்லை உங்கள் சிஸ்டரோட அந்த மாதிரி கான்வர்சேஷன் மேக்ஸிமம் கேட்பாங்க, ஓகேங்களா? நீ பாருங்கள், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டு டீச்சரும் பேசிக்கிற மாதிரி, கண்டக்டர் பேசஞ்சரு, புக் சேலரும் கஸ்டமரும், மைசெல்ஃப் மை ஃப்ரெண்டு, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பேசிக்கிற மாதிரி, கிராண்ட்சன் கிராண்ட் மதர், ஒரு கிராண்ட் சன்னும் கிராண்ட் மதரும், பேரனும் அம்மாச்சி இல்லை அப்பத்தா அப்படி சொல்லுவாங்க, அவங்க பேசிக்கிற மாதிரி, 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிற மாதிரி உள்ள டைலாக்ஸு. ஸோ டாக்டர் பேஷண்ட் பேசிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் ரைட்டிங் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே தான், 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. மேக்ஸிமம் பாருங்கள், அது ஒவ்வொரு இதுக்கும் இந்த இதெல்லாம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மெமரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மெமரி பண்ணாதீங்க, சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் ரீட் பண்ணிட்டு அங்கே போய் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ ஸோ அதெல்லாம் எழுதிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீகோடிங் டயக்ராம். ஸோ அதாவது டயக்ராமேட்டிக் கொஸ்டின் கேட்பாங்க. த டயக்ராம் கண்டென்ட்ஸ் த நியூமரிக்கல் டேட்டா அபவுட், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. பாருங்கள், ஈவெண்ட்டு, இயரு, இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த பை சார்ட் ஸ்டடி அபவுட் த ஃபேக்டர், இது எதை பற்றி இதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதணும், இந்த ஃபேக்டர் அஃபெக்டிங் த ஹெல்த் அப்படிங்கிறது எழுதணும், ஓகேங்களா? ஸோ தென் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி 10 பீப்புள்ஸ். அதாவது இது கொஷினாக கேட்கலாம். The medical facility are restricted to how many peoples, இல்லை how many percentage of peoples அப்படி கேட்டால் 10%. ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி ஃபார் லைட் ப்ளூமர்ஸ், அதாவது ஸ்டேர், சர்வ், அதாவது எதாவது செய்கிற மாதிரி கேட்டால் டேக்கு, வெயிட் ஃபார் சம் டைம், இதுன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டா மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் லைட் ப்ளூமர்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஹின்ஸ் மட்டுமாவது பார்த்துங்க. இது வரைக்கும் நான் இதெல்லாம் படிக்கலை, எனக்கு எழுதவே தெரியாது. அந்த ஹின்ஸை பார்த்துக்கிட்டு நாளைக்கு இது உங்களுக்கு கேட்குற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா?
இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டீ, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு, மேக்கிங் ஆம்லெட்டு. ஸோ அந்த மாதிரி அடிஷ்னலாக வந்து பிளான்டிங் ஆஃப் ஸ்மைலிங் மேக்ஸிமம் இதில் இருந்தால் கேட்க சான்சஸ் இருக்குது. கிறிஸ்மஸ் ஆம்லெட்டு, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு, மேக்கிங் சாக்லேட் கேக்கு. ஏன்னா இதெல்லாம் புக் பேக்கு. ஸோ அதில் புக்கில் உள்ளதை மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்க, மேக்கிங் 2 கப் ஆஃப் டீ, 2 கப் டீ போடுறது எப்படி. ஸோ அந்த இதெல்லாம் இதை பார்த்துட்டு தென் இதை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராப்ஸ் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 56. ஐ திங்க் இங்கே ஓவரால் 136 136 ப்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா பார்த்துக்கோங்க. இங்கே ஏன்னா 2 ஆப்ஷன் மேபி மேக்ஸிமம் வந்து 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க ப்ராக்கெட்டில். இதுன்னு இந்த மாதிரி கேட்பாங்க. பேட் இஸ் ஹேண்ட் ஒர்த்து டேஸ் இன் த ப்ரஷ் 1 2 3 அந்த மாதிரி கொடுக்காம அதில் 2ங்கிறது ஒன்றும் கேட் ஹேஸ் 9 லீவ்ஸ் அந்த மாதிரி சம்திங். ஓகேங்களா. அண்ட் இதில் நிறையாது இருந்தது. ஆல் குட் திங்ஸ் கம் டு அன் எண்ட் அண்ட் டூ அண்ட் டேஸ் கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அந்த மெட்டீரியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி பார்த்துங்க. அப்படி டிராஃப்ட் நோட்டீஸ்க்கானது பாருங்கள். டிப்ஸ் டிராஃப்ட் நோட்டீஸ், அதாவது என்க்ளோஸ் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் மாதிரி நோட்டீஸ்க்கு போட்டுக்கோங்க. டு நாட் எக்ஸீட் 50 வேர்டுக்கு மேலே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. யூஸ் பாசிவ் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அவாய்ட் ப்ரொனவுன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்க்ளூட் டீட்டெயில் ஆஃப் ஈவெண்ட் ப்ரோக்ராம், அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸும் ப்ரோக்ராம் அந்த ஈவெண்ட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். ப்ரீஃபாக இருக்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தமிழ்நாடு, பள்ளி அல்லது நிறுவன பெயர் இந்த இடத்துல வந்து எழுதிக்கிறீங்க. ஸோ எழுதிக்கிட்டு கேள்வியில் எதை கேட்டு இருக்கிறார்களோ அதை எழுத வேண்டும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸாமில் பாக்ஸ் போட்டுட்டு கேள்வியில் வந்து கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்களோ அதை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன்னா மொபைல் ஷாப்னா இந்த இடத்துல மொபைல் ஷாப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேட் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. டேட்டு போட்டுட்டு திஸ் இஸ் இன்ஃபார்ம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கடைசியில் உங்கள் சிக்னேச்சர், உங்கள் பெயர், உங்களுடைய டெசிக்னேஷன் போட்டுருங்க. ஸோ இவங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நியூஸ் லைன் ஹெட்லைன்ஸ், அவங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு நியூஸ் மாதிரி வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து புக் பேக்கில் உள்ளது. பேஜ் நம்பர் 78 79 புக்கில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த புக் பேக்கை கேட்டுட்டு அதர் தான் மற்றது வந்து எக்ஸ்ட்ரா கேட்கலாமே தவிர ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இஸ் புக் பேக். ஸோ புக் பேக்கோட இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இமெயில் ரேட்டிங் அதே மாதிரி தான். அதாவது இமெயிலை பொறுத்தல கண்டிப்பாக 2 இருக்கணும். 2க்கு ஒரு மார்க், 2 வந்து சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிசி, அதாவது உங்கள் பெறுபவர் மெயில் யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களுக்கு, மற்றவருடைய மெயில் வேறு யாருக்காவது அனுப்பணும். அந்த சப்ஜெக்ட் எதை பற்றி நீங்கள் அனுப்ப போகிறீங்க அது அவங்க கொஷினில் கொடுத்துருவாங்க. அப்புறம் டியர் சார்னு போட்டு இது எல்லாத்தையும் எழுதிருங்க. எழுதிட்டு இதில் ஏற்ற மாதிரி கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு கடைசியில் ரெக்கார்ட்ஸ் பிரின்சிபல், அதாவது யார் இதுவோ அந்த இதை வந்து போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில ஹிண்ட்ஸும் உங்களாம் கொடுத்துருக்காங்க அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதுக்கானது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூன்னு நினைக்கிறேன். அடுத்தது மெசேஜ் ரைட்டிங், மெசேஜ் மாதிரி தோன்றது. ஸோ அவ்வளோதான். அடுத்தது 5 மார்க் செக்ஷன். 5 மார்க் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நான் வந்து லாஸ்ட் நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 3 மார்க்ஸ் எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க. மேபி இந்த வீடியோ பார்த்தது மூலியமாக ஒரு சில டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிப்ஸை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இது வரைக்கும் நான் காமிச்ச அந்த மொத்த பேஜஸையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.